Jesus loves our daily Bible school. அதே மனது இருக்கும், அதே கிருபை, அதே அன்பு. ஓ லாலி மாகாலா சாந்தோரு. ஓ தேவனே, கோடான கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அகமுள்ளவேன் கண்ணீரை ஊற்றுவேன் என்று வறண்ட நிலத்தினாரை ஊற்றுவேன் என்று அகமுள்ளவேன் கண்ணீரை ஊற்றுவேன் என்று வறண்ட நிலத்தினாரை ஊற்றுவேன் என்று ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு ஒற்றுமையா தாகத்தோடு காத்திருக்கிறேன் வல்லமையை ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன் தாகத்தோடு காத்திருக்கிறேன் சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே மக்கள் எல்லாம் இறைவாக்கு வருத்த வேண்டுமே மாசமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே ஒற்றுமையா வல்லமையை ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஓ அபிஷேகநாதரே, ஒற்றுமையா வல்லமையை அவையானவரே வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன் தாகத்தோடு காத்திருக்கிறேன். மேலும் இளைஞர் மேலும் ஒன்ற வேண்டுமே கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே புதிய மேலும் இளைஞர் மேலும் ஒன்ற வேண்டுமே கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே ஒற்றுமையா வல்லமையை ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன் தாகத்தோடு காத்திருக்கிறேன் வல்லமையை ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன் தாகத்தோடு காத்திருக்கிறேன் காத்திருக்கிறேன் தாகத்தோடு காத்திருக்கிறேன். நீரோடை அருகிலுள்ள மரங்களை போல நித்தமம் தவறாமல் கனித்தலே நீரோடை அருகிலுள்ள மரங்களை போல நித்தமம் தவறாமல் கனித்தலே பரிசுத்தாவியானவரே ஒரு மாஸ்டர் ரேகா மாதாதாரா ஆவியானவரே தாகத்தோடு காத்திருக்கிறேன் ஜீவ தண்ணிலே ஒற்றுமையா மற்றவர்களுக்கு நாம யாவருக்கும் தேவை தாகத்தோடு காத்திருக்கிறேன் தாகத்தோடு காத்திருக்கிறேன். நீதியும் நேர்மையும் கலக்க வேண்டுமே நல்வாழ்வும் நம்பிக்கையும் வளர வேண்டுமே நீதியும் நேர்மையும் நல்வாழ்வும் நம்பிக்கையும் வளர வேண்டுமே உண்மையா வல்லமையை உண்மையா தேவ வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன் தாகத்தோடு இயேசு அபிஷேகம் பண்ணது பரிசுத்த ஆவியானவரே அனைத்து உண்மைகள் வந்து பரிசுத்த ஒன்றும் அளவில்லாமல் மேற்கொண்டு சேவா கதுரா
ஆண்டவரே உமக்கு நன்றி. ஊற்றுவே நன்றி. வறண்ட நேரத்தின் ஆறுகளை ஊற்றுவே நன்றி. தாகமுள்ளவே தண்ணீரை ஊற்றுவே நன்றி. வறண்ட நேரத்தின் ஆறுகளை ஊற்றுவே நன்றி. ஊற்றும் ஐயா வல்லமையை வல்லமை ஊற்றுங்கப்பா. அபிஷேக நாதரே நாளை ஊற்றும். அபிஷேகத்தை ஊற்றும் ஆண்டவரே. தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. Thank you. அப்பா வாஞ்சோடு வந்திருக்க ஆண்டவரே. ஆமாண்டவரே உங்க பிள்ளை ஆண்டவராஜா பொல்லாத நாங்களே என் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க நினைக்கும் போது என் பரமபிதா தம்மெடுத்து வேண்டுக் கொள்வதற்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்ல ஆண்டவரே. நிச்சயம் போடல, அதிக நிச்சயமா. ஓ மோர் கான்பிடன்ட் ஆண்டவரே. விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அளவில்லாமல் ஆவியை ஊற்றிருக்கீங்கப்பா. தேங்க்யூ அப்பா. அந்த இயேசுவை அளவில்லாமல் நிரப்பின அதே ஆவியானவர், உயிரோடு இருப்பின் அதே ஆவியானவர் எங்களுக்கு உயிரோடு இருக்கிறீங்களப்பா. ஆண்டவரே உயிரோடு இருப்பினீங்களப்பா. உயிரோடு இருந்தவரே, மரணத்தை ஜெயிக்க நீர் அல்லவா ஆண்டவரே. பழைய வலு சத்தமாகிய பிசாசத்தை நசுக்கி போட்டீராய். உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா கொலோசியர் 2 அதிகாரம் 14-15 எழுதப்பட்டிருக்க ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை எங்கள் நடுவில் இல்லாதவர்களுக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி எழுத்திரப்பா. எங்கள் பாவத்தை ஆணி எழுத்திரே, சாபத்தை ஆணி எழுத்திரே, நோயை ஆணி எழுத்திரே, தத்திரப்பால் வாழ்க்கை ஆணி எழுத்திராண்டவரே. எங்கள் கலவத்தை ஆணி எழுத்திரேப்பா சிலுவையில. ஓ நாய பிரமாணம் செய்யக்கூடாது, தேவரை செய்யபடிக்கு ஆணி எழுத்திரே சிலுவையில தகப்பனே. ஓ பரிகாரியே, நாய பிரமாணத்தை அழிக்க வரலாடுவரே. நாய பிரமாணத்தை எழுதினவர் நாய பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தீங்களேப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஓ தகப்பனே. எல்லா துறைத்தலத்தையும் எல்லா அதிகாரத்தையும் வெளியரமான கோணமாக்கி ஆண்டவரே அப்பா பிசாசு ஆண்டவரே ஜெயித்திரே சிலுவையிலே. யோகவா அலிசை ஜெய கிறிஸ்துவை வெற்றி வேந்தரே. ஹல்லேலூயா. ஓ பயப்படாதிருங்கள், உங்க வீட்டு உயிரோடு இருக்கிறார். ஆத்துமாவே கலங்காதே. 2 கொரிந்தியர் 9 அதிகாரம் 1 பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு எழுத வேண்டியது இல்லை. 2 உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கிறேன். ஆகாயிலுள்ளவர்கள் 1 வருஷமாக ஆயத்தமாயிருக்கிறார்கள் என்று நான் மக்கதோனியருடனே சொல்லி உங்களை புகழ்ந்தேனே. உங்கள் ஜாக்கிரதை அநேகரை எழுப்பிவிட்டது உண்டு. 3 அப்படியிருந்தும் உங்களை குறித்து நாங்கள் சொன்ன புகழ்ச்சி இந்த காரியத்தில் வீணாய் போகாமல் நான் சொன்னபடி நீங்கள் ஆயத்தப்பட்டவர்களாயிருப்பதற்கு இந்த சகோதரரை அனுப்பினேன். 4 மக்கதோனியார் என்னுடனே கூட வந்து உங்களை ஆயத்தப்படாதவர்களாக கண்டால் இவ்வளவு நிச்சயமாய் உங்களை புகழ்ந்ததற்காக நீங்கள் வெட்கப்படுவீர்கள் என்று நாங்கள் சொல்லாமல் நாங்களே வெட்கப்பட வேண்டியதாயிருக்கும். 5 ஆகையால் வாக்குதத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதாயிராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதாயிருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுத்துகிறதுக்கு சகோதரரை ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது. 6 பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். 7 அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயுமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். 8 மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகர்களாயிருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். 9 வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். 10 விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து
அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். 11ஆம் வசனம், தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணமுள்ளவர்களாவீர்கள். 12ஆம் வசனம், இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறதும் அல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்திரிப்பதினாலே சம்பூர்ண பலனுள்ளதாயும் இருக்கும். 15ஆம் வசனம், அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினாலாகிய நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோடே அறிக்கையிட்டிருக்கிறது நிமித்தமும் தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரத்துவமாய் தர்மம் செய்கிறது நிமித்தமும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி 14ஆம் வசனம், உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபை நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சையா இருக்கிறார்கள். 15ஆம் வசனம், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன், ஹல்லேலூயா. சில்ட்ரன்ஸ், 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் முழுவதும் படித்ததை கேட்டீங்க இல்லையா? அதில் 7ஆம் வசனத்தை படிப்போம். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதிலே நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். கொடுப்பதை குறித்து பவுல் பேசுகிறார். எருசலேமிலே இருந்த பரிசுத்தவான்களுக்காக காணிக்கை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கொரிந்து சபையிடத்தில் பவுல் ஞாபகப்படுத்துகிறாரு. அதுவும் கொடுக்கறத பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கறது எப்படி கொடுக்கணுமா? துக்கமாக கொடுத்துடாதீங்க, கட்டாயமாக கொடுக்கணுமே அப்படின்னு கடமையாக கொடுத்துடாதீங்க, மன மகிழ்ச்சியோடு கொடுங்க. அதுதான் தேவன் என்ன பண்ணுறாரு, பிரியப்படுவார். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு விதைக்கிறீங்களோ அந்தளவுக்கு அறுவடை செய்வீங்க. குறைவாக விதைச்சா குறைவாக தான் அறுவடை பண்ண முடியும். அதிகமாக விதைச்சிங்கன்னா பரிபூரணமாக நீங்கள் அறுவடையை பார்ப்பீங்க. தேவன் அதை பெருக செய்வார். அதை வாங்கினவங்களும் என்ன பண்ணுவாங்க, தேவனுடைய ஈவுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவாங்க. கர்த்தரும் உங்களுடைய நற்கிரியை பார்த்து பெருக செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, 9ஆம் அதிகாரத்தில் பவுல் கொடுப்பதை குறித்து, பரிசுத்தவான்களுக்கு கொடுப்பதை குறித்து பேசுகிறாரு. அதாவது 7ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிற முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, கட்டாயமாக கொடுக்காதீங்க. கட்டாயம் கிடையாது, கொடுக்கறது கட்டாயம் கிடையாது. ஆனால் கொடுக்கறத நீங்கள் व्यसனமாக துக்கமாக கொடுத்துடாதீங்க, சந்தோஷமாக கொடுங்க. அதாவது எவ்வளவு கொடுக்குறோம் என்பதை விட எந்த மனநிலையோடு கொடுக்குறோம் அப்படின்றது தான் முக்கியம். சரிங்களா? எவ்வளோ கொடுக்குறோம், இவ்வளோ கொடுக்கணுமா அப்படி என்ற யோசனைலாம் வேணாம். நீங்கள் கொஞ்சமாக கொடுத்தாலும் அதை எந்த மனநிலையோடு கொடுக்குறீங்க அப்படின்றது தான் கர்த்தர் பார்க்குறாரு. ஓகேங்களா? நான் கர்த்தருக்கு முக்கியமானது எது, எவ்வளோ கொடுக்குறோன்றது காட்டிலும் எப்படி கொடுக்குறோம், எந்த மனநிலை கொடுக்குறோம், உற்சாகமாக கொடுக்குறோமா, சந்தோஷமாக கொடுக்குறோமா, மனமகிழ்ச்சியாக கொடுக்குறோமா, அதுதான் கர்த்தர் பார்ப்பாங்க. ஓகேவா சில்ட்ரன்ஸ்? உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? நிச்சயமாக நீங்களும் கொடுக்குற பிள்ளைகளாக, உற்சாகமாக கொடுக்குற பிள்ளைகளுக்காக இருக்கணும். ஓகேங்களா? பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லை, காணிக்கை கொடுக்குற விஷயத்தில் மட்டும் இல்லை, நீங்கள் எப்போ மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் உற்சாகமாக கொடுக்கணும். ஓகேங்களா சில்ட்ரன்ஸ்? இப்போ உங்களை கேள்வி கேட்கலாமா? விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் யார்? ஆ மோசே, ஆ தேவன், ஈ பவுல், ஈ தீத்து. சரியான விடையை எழுதி அனுப்புங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எனப்படுவீர்கள். ஆமென். பை.